முதலில் பத்திரிகை ஊடக பண்பலை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஆக்சுவலாக எல்லோரும் பேசும்போது சொன்னாங்க, இத்தனை வருஷம் நிதானம் பொறுமை அப்படின்லாம். அது எதுவும் பிளான் பண்ணிலாம் இதாகலை, அது இயல்பாக வந்த விஷயம். ஸோ இத்தனை வருஷத்தினுடைய காத்திருப்பு இந்த மெஹந்தி சர்க்கஸ்க்காக தான் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த ஈஸ்வரன் அப்பா தான் இந்த படத்துக்கான தொடக்க புள்ளி. அப்புறம் அவர் கதை கேட்டு வினீஸ் வேலாயுதம் அதுக்கு பிறகு அவர் இது பண்ணி இப்படியாக தான் இந்த படம் ஆரம்பிச்சுது. அவர் சிவா சார் சொன்னார்ல, இவர் ஒரு நடிகர் ஆக்கிடணும் அப்படின்னு. முதல்ல அவர்கிட்ட நான் கேட்டேன், ஒத்துக்கிட்டார். இல்லைன்னு அற்புதமாக இந்த படத்தில் ஒரு டான்ஸ் ஆடியிருப்பார். எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு கடைசி நேரத்தில் எஸ்கேப். எப்படியாவது நான் ராஜமுருகன்ட்ட சொல்கிறேன், அப்புறம் என்னுடைய சக இயக்குனர் படைப்பாளிகள்கிட்டலாம் சொல்கிறேன், அப்புறம் என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் எங்கே போனாலும் சொல்கிறேன், இவருக்கான ஒரு இடத்தை நிச்சயமாக உருவாக்குங்க. ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு குணச்சித்திர நடிகர், நகைச்சுவை நடிகர் எம்.ஆர். ராதாவுக்கு பிறகு நிச்சயமாக அப்படியான ஒரு விஷயம். அதுக்கு பிறகு ரங்கா பிரதர், அவர் முதல்ல இந்த படத்துக்குள்ளார வரும்போது எதுவுமே தெரியாது, ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக வந்தார். இவர் வச்சு எடுக்கலாமா, இவர் கரெக்டாக இருப்பாரா அப்படின்னு எல்லோரும் ஈஸ்வரன் அப்பா அப்புறம் என்னுடைய ராஜமுருகன் எல்லோரும் கேட்கும்போது பார்த்தோன்னே ஓகே, இந்த படத்துக்கான கேரக்டராக ரொம்ப கரெக்டாக இருப்பார் அப்படின்னு தோணுச்சு. நடிக்கிறது எப்படி இருக்கும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு பிறகு கொடைக்கானல் அழைச்சிக்கிட்டு போய் நடிக்க வச்சு அப்படிங்கிறப்ப முதல்ல ரொம்ப ஒரு சிரமம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் கடந்து கடைசியில் அந்த படம் முடியும் போது இந்த படத்தினுடைய கதாபாத்திரமான ஜீவாவாக அவர் உருமாறியிருந்தார். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அழுதார். ஏன் அழுதிங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஜீவாவாக இருக்கேன், என்ன வெளில வர முடியலன்னாரு. படம் பார்த்து முடித்த பிறகு அழுகுறீங்க, படத்தில் இருக்கும்போது நீங்கள் ஜீவாவாக இருந்திருக்கணும்ல. படத்தை பார்த்துட்டு ஏங்க பண்ணுறீங்கன்னு சும்மா காமெடியாக சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் ரொம்ப முக்கியமாக நான் இந்த படத்தில் மிக முக்கியமாக நான் ஒரு 3 பேரை சொல்லணும். கேமராமேன் செல்வகுமார், அதை ஞானவேல் ராஜா சார் தான் முதல்ல என்கிட்ட இப்படி ஒருத்தர் இருக்கார் செல்வான்ட்டு, ரொம்ப நல்ல பையன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னே சார் நீங்கள் வர சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னே மறுநாள் வந்தார் செல்வா ஆஃபீஸ்க்கு. வரும்போது முதல்ல உள்ளார நுழையும் போது எனக்கு பார்த்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே, இவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அவருக்கு என்ன இருக்குன்னா, இவன் ரொம்ப பெரியவனாக இருக்கானே, இவனோட செட் ஆகும் அப்படின்னா அவனுக்கு டவுட் வந்திருக்கும். அப்புறம் சரி ஓகே அவன்ட்டு பேசணும். கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேசிகிட்டு இருந்தேன். பேசி முடித்த உடனே எனக்கு தோணுச்சு. அப்போ நான் வினி சார்ட்ட தான் கூப்பிட்டு சொன்னேன், சார் இவர் தான் நம்ம படத்துக்கு கேமராமேன், நிச்சயமாக இதுதான் கேமராமேன், இதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்படின்னோன்னா. அப்புறம் மேனேஜர்ஸ் எல்லாம் பேசும்போது சின்ன விஷயங்கள்லாம் வந்துச்சு. வரும்போது நான் திரும்ப செல்வாவுக்கு ஃபோன் பண்ணேன். செல்வா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எந்த விஷயமும் இதில் பிரச்சனையே கிடையாது, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், இதுதான். அந்த 1 மணி நேரத்தில் இவர் தான் கேமராமேன், இவர் இந்த படத்தை இன்னொரு உயரத்தை கொண்டு போயிட முடியும் அப்படின்னு நம்ப வச்சது எது அப்படின்னா ஒரே விஷயந்தான். அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷுவலாக ஒரு விஷயம், அவர் இங்கே சரியாக பேசலை, இல்லை தனியாக பேசி பாருங்க, நிறைய பேசும் அப்படி. அந்த அது ஒரு புரிதல், அது ஒரு அலைவரிசை, அது கரெக்டாக செட் ஆச்சு. அது இந்த படத்தில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். அடுத்தது சான்றோல்டன் எப்படின்னா, எல்லாம் இந்த சின்ன தளபதி அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன இசைஞானி அப்படிலாம் ஒரு பட்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்தாரலாமா அப்படிலாம் அந்த விக்னேஷ் சொல்லிகிட்டு இருப்பா. அப்படி ஐயோ அவர் நல்லா இருக்காரு, நீங்கள் அந்த சின்ன முடிகிற வேலை யூடியூப் போட்டு நிறுத்திங்க அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அப்போ இப்போ நம்ம ஒரு மியூசிக் டைரக்டர் போகிறப்ப அப்படி ரொம்ப சீரியஸாக
இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இதில் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னோடனே அவரும் வந்து சரிங்க சார், நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா, இப்படி எதுவும் கிடையாது போவோம். போனோடனே காலையில் ஒரு கம்போசிங்காக இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு சும்மா ஃபோன்லலாம் பேசிட்டு வாங்க சார் அப்படின்ட்டு போவோம். காலையில் ஆரம்பித்தது மதியம் வரைக்கும் பயங்கர சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி சிரிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு காஃபி குடிச்ச பிறகு தான் இருப்போம். எதுக்கு போகணுமோ அதை வரைக்கும் கடைசி வரைக்கும் பேசலை. பாட்டு வாங்குறதுக்கு தான் நான் போயிருக்கேன். அவரும் பேசியிருக்க மாட்டார், நானும் பேசியிருக்க மாட்டேன். ஊர் உலகம் அது இது நடந்தது விஷயம். அவர் அப்புறம் இன்னொரு பயங்கர ஒரு இன்டலெக்சுவல், உலகத்துக்குரிய பொலிட்டிக்ஸு, உலகத்தில் இருக்கக்கூடிய லிட்ரரி, இப்படி நிறைய விஷயங்களை நிறைய பேசியிருப்பார். ஆனால் அதை ரொம்ப ஜாலியாக ரொம்ப எளிமையாக பேசுவார். அந்த மாதிரி சில சமயம் பேசுவார். சூப்பர் டீலக்ஸ் கிளைமேக்ஸ் வரை சில சமயம் பேசுவார். அப்புறம் படம் பார்த்துட்டு வந்த பிறகு நமக்கு புரியுமா புரியாதா, அப்புறம் புரியும் சில சமயம். புரியுங்க அப்படி இருக்கும். அப்புறம் ஈவினிங்க அப்புறம் பாட்டு பற்றி என்ன பேசலாமா அப்படின்பா. என்னன்னா இந்த டைமுக்குள்ளே இதுக்குள்ளே இந்த டியூனை இது பண்ணணும், இது அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு எந்த எல்லையுமே இல்லாமல் சும்மா ஃப்ரீடமாக ஒவ்வொரு விஷயமா கொஞ்சமாக இது பண்ணி அப்புறம் இப்படி பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலான்னா அப்படி வந்து ஒரு 2-3 நாள் அப்படியே ஜாலியாக பேசணுன்னு ஒரு டியூன் கொடுப்பேன். அப்படி ஒரே டியூன் தான், பிரமாதமாக இருக்கும். அதை யுகபாரதிகிட்ட கொடுப்போம். அவனை கேட்க வேணாம். ஒரு 1 hour அங்கே குறுக்க நெருக்க நடப்பான். ஒரு நிஜாம் பார்க்க தட்டும். ஒரு நிஜாம் பார்க்க 5 நாள் வச்சுருக்க ஒரே ஆளி வந்தான், ஒரு 50 பைசா நிஜாம் பார்க்க. அது எப்படி இன்னைய வரைக்கும் எனக்கு தெரியல. அப்படி ஒரு தட்டிட்டு குறுக்கு இருக்க நடப்பான். ஒரு 1 hour பாட்டு கரெக்டாக ரெடி ஆகிடும். ரெடி ஆகணும்னா இவர்கிட்ட அனுப்பினோன்னே சார், அவர் எடுத்தோன்னே ஃபோன் இருக்குதுன்னு, சார் எப்படி இருக்குது பாட்டு அப்படின்னு கேட்பேன். ரொம்ப தான் பின்னிட்டா அப்படி இல்லை பாரதி அப்படிமா. அப்படி என்ன பின்னிட்டான், இது உங்களுக்கு ஓகேவா அப்படிமா. என்னொன்னே அப்படியா சொல்கிறீங்க அப்படி. ஆமாம் அப்படிதான் அப்படின்னா. ஆமாம் சார் எனக்கும் தோணுச்சு அப்படி. ஏங்க இது முன்னாடி சொல்ல வேண்டியதானே. சொன்னால் நீங்கள் கோச்சிங்க ஃப்ரெண்டு, ஏங்க இதெல்லாமா ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை சும்மா அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் உண்மையான விஷயம் என்னென்னா அவர் எழுதின ஒரு நல்ல விஷயம், அதை கரெக்டாக அவர் அனலைஸ் பண்ணுவா. அப்படி நான் வந்து ரொம்ப தெளிவாக அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே இது பண்ணும்போது அவன் எல்லாத்தையும் மீறி அவன் ஒன்று எழுதி வச்சுருப்பான். ரொம்ப கரெக்டாக அது சிங்க் ஆகும். சிங்க் ஆன பிறகு அது ஒரு பாட்டாக இதாகும். இப்படி தான் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு சுதந்திரமாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது, ஒரு அலைவரிசை ஒத்து போகும்போது ஒரு நல்ல பாட்டு வரும். ஒரு 4க்கு 4 ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கம்போசிங் அப்படி குத்திக்கிட்டு பாட்டு வரவே வராதுங்க. அது சான்றோன்ட்டு மிக எளிதாக என்னென்னா ஒத்த அலைவரிசை ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறோம். அப்படி தான் நடந்துச்சு. அதுதான் ஆர்ஆர்லேயும் அப்படி வந்துச்சு. அப்புறம் எடிட்டர் ஃபிலோமின் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபிலோமினை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு செல்வானை அழைச்சிட்டு வந்தேன். அப்படி மாநகரம் எடிட்டரு ரொம்ப இதுன்னு. சரி ஓகே, அப்புறம் நம்ம பக்கத்து ஊர் அப்படின்லாம் சொன்னால் அப்படி வந்தோடனே வந்தார். அப்படியே கதையெல்லாம் அப்படி கேட்டு சீரியஸாக இருந்த. அப்படி பயங்கரமாக சீரியஸாக இருக்கானே, செட் ஆகுமா அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு அப்புறம் பேசி ஒரு 2-3 வாட்டி இது பண்ணோம். அப்புறம் கடைசி வரைக்கும் இந்த ஷூட்டிங் போகிறதுக்கு 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கமிட் பண்ணல. அது சில சமயம் நடக்கும்ல, அப்படி நடந்துச்சு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு போய் கமிட் பண்ணிட்டு அப்புறம் பேச அப்புறம் உள்ளார போக மிக அற்புதமான செய்நிறுத்தியோட ஒரு விஷயத்தை மிக தெளிவாக பண்ணக்கூடிய, நம்ம ஒன்று நினைப்போம்ல, நம்ம நினைக்கிறது அப்புறம் அவர் ஒன்று பண்ணுவார். பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது சார் பாருங்கள் சார் அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃப்ளோ. ஆனால் இது நம்ம நினைக்கிற விஷயத்தை கொண்டு கொடுக்குறதும், அப்புறம் நம்ம ஒன்று சொல்லும் பொழுது அது இல்லாமல் நான் கரெக்டானதாக இருக்குது சார் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தமாக அது பண்ணுறதும் மிக அற்புதமான ஒரு எடிட்டர் இவர். இந்த நேரத்தில் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன். இப்படி அப்புறம் பிரவீன்ராஜ் காஸ்டியூம் டிசைனர் மிக பிரமாதமாக அந்த விஷயத்தில் பண்ணார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சதீஷ்குமார், இவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. இதை இப்படி என்னோடய டீமை அமைஞ்ச எல்லாருமே ரொம்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் ஆர்டிஸ்டாக ஸ்வேதா திருப்பாதி, மாசான்னு ஒரு படம் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு. அதுக்கு பிறகு ஹரம்கோர் பண்ணிச்சு. இப்படி ஹிந்தியில் மிக முக்கியமான நல்ல நடிகை, ஒரு தேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்து அப்புறம் ஒரு படத்தில் ஹீரோயின் ஆகி அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஹீரோயின் ஆகினா ஒரு பிரமாதமான ஒரு நடிகை. அவங்க இந்த படத்துக்கு கொண்டு வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் மாரிமுத்து சார் சொல்ல வேணாம். ஒரு விஷயத்த சொன்னால் சொல்லலாமான்னு தெரியல. என்னன்னா விக்னேஷ்ட்டு அரையணும் இதுதான் இது. சரி ஓகே சார் கொஞ்சம் படுற மாதிரி அது நான் பார்த்துக்கிறேன். சரி இப்போ வழக்கமாக படத்தில் பண்ணுவோம்ல, வேகமாக ஒரு ரியாக்ஷன் காட்டி இப்படி பார்த்தா பளிச்சுன்னு அரைஞ்சிட்டா. அப்படி
அரைஞ்சோன்னா இவர் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாரு. நான் கூட்டு போய் அசன்டேட்டை, டேய் இந்த ஆள் என்னடா ₹1 நடிக்க சொன்னால் ₹100 நடிக்கிறான், சிவாஜி செத்து போலையோ அப்படின்னா சொல்லி அப்படின்னு சொல்லுவோம். சொன்ன பிறகு ஆனால் என்னென்னா இதெல்லாம் சும்மா காமெடியாக பேசிக்குவோம். அப்புறம் அவரை பற்றி ஏன்னா அவருடைய திறமை, அவருடைய இது ரொம்ப மிக இயல்பாக ஒரு விஷயத்தை இந்த படம் அதுதான் என்னென்னா அந்த மீட்டர் இருக்குல்ல ரொம்ப அழகாக அதுக்குள்ளார ஒன்று பயணிக்கிறது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் வேலராமூர்த்தி சார் அவரும் ரொம்ப என்னென்னா வேலராமூர்த்தி சாரை நம்ம வழக்கமாக ஒன்று பார்ப்போம்ல, ஒரு வில்லன் இப்படி பார்த்தாலே ஒன்று செட் ஆகும்ல. அதாவது இந்த சினிமாவில் ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தன் ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு இன்ஸ்பெக்டர் ஆகிட்டான்னா அவன் சாகிற வரைக்கும் இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. அதனால் இங்கே இந்த இதில் வேலராமூர்த்தி சார் வேறு மாதிரியான ஒரு டைமென்ஷனில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று பண்ணோம். அந்த கேரக்டர் தான் இவர் பண்ண வேண்டியது, தப்பிச்சிட்டாரு. அப்புறம் வேலராமூர்த்தி சார் மாட்டிக்கிட்டாரு. ரொம்ப வேறு ஒரு டைமென்ஷனில் இது பண்ணோம். அப்புறம் நம்ம ப்ரோ விக்னேஷ், அப்புறம் விக்னேஷ் தான் உங்களுக்கு தெரியும், வந்திருந்தால் காலைல ஷூட்டிங் ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட்னு வச்சிங்களேன், கரெக்டாக ஷார்ப்பாக 9க்கு வந்துடும். அப்படி வந்துட்டு உட்காந்து எல்லாம் இது பண்ண பிறகு அப்புறம் நம்ம ஷாட்டுக்கு போகல. ஷாட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவர் ஒரு விஷயத்த அதாவது ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி நம்ம சொல்கிறதே கவனிக்க மாட்டார். நம்ம என்ன அந்த மனுஷன் கவனிக்க மாட்டேங்கிறோம், நம்ம இவ்வளோ சொல்கிறோம் இந்த இதை பற்றி டைலாக் கொஸ்டின் கவனிக்கவே மாட்டோம். அப்படி ஆனால் ஷாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்கும். சார் இப்படி இது பண்ணிக்கலாமா, இது பண்ணி போன பிறகு அதுவாக ரொம்ப அற்புதமாக பண்ணிடுவோம். அப்படி என்னென்னா எதையுமே கவனிக்காத மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் கவனிக்கிறது, அது ரொம்ப டேஞ்சர் இல்லை, அது ரொம்ப தெளிவாக பண்ணுவேன். அப்படி இப்படி எனக்கு அமைஞ்ச எல்லா விஷயமே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த படம் என்டர்டெயினான மிக குழந்தைகளோட குடும்பங்களோட ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தரக்கூடிய அற்புதமான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தை நான் எதை வச்சு ஃபஸ்ட்டு படம்லாம் நம்ம எடுத்துகிறோம் நான் நம்புகிறேன் அப்படின்னா, எனக்கு ஞானவேல் ராஜா சார் ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் நான் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், ரங்க பிரதர்கிட்ட, என்னங்க நீங்கள் சார் பார்க்கவே இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறீங்க, இந்த அவர் எடுத்துகிட்டு போகிறாரு டிவிடியை ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருக்காரு, அப்புறம் திரும்ப வர்றாரு, எடுத்துகிட்டு போகிறாரு, உட்காந்துருக்காரு, வர்றாரு, அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு, என்ன தாங்க நடக்குதுங்க, எனக்கு தெரியணும்ல என்னன்னு அப்படின்னு எத்தனை வாட்டி ஒவ்வொரு வாட்டி இது பண்ணால் பார்க்கல எனக்கு அது மட்டுமே மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது ஒன்றை எடுத்துட்டோம், ஆனால் அது எப்படி இருக்குது, என்ன எது சொன்னாலும் அதுக்கான மூலதாரணியான ஒருத்தவங்க பார்த்தா தான் நமக்கு அந்த ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா. சரி சார்ட்ட எப்பட்றாங்கன்னு ஒரு நாள் அந்த அரிய தருணம் வாய்த்தது. அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு அதை இது பண்ணி வெயிட் பண்ணி ஒரு மதியம் போல் போட்டு காட்டு நான் என்ன சொன்னேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட, டேய் நீ வந்துடாத, அவங்க உன்னை வந்து வெளியில் இருக்க சொன்னால் கூட எப்படியாவது அவரோட ரியாக்ஷன் கவனிச்சிடுறா அப்படின்லாம் சொல்லி அனுப்பியிருந்தேன். அப்படின்னோடனே எல்லாம் போட்டோன்னே படம்லாம் சாரெல்லாம் பார்த்துட்டாரு அப்படி இப்படின்னோடனே திடீர்னு எனக்கு ஃபோன் வச்சு அசன் ஆகிட்டு, என்னடாண்ணா பார்த்துட்டாரு சார் என்னோடனே, ஓகே பார்த்துட்டாரா நீ கவனிச்சாடா, என்னடா சொன்னார், இல்லை அவர் உங்களை வர சொன்னார் சார் இன்னொன்னே, வர சொன்னாரா. இப்போ என்னன்னா ஒரு திடீர்னு வர சொன்னேன், நமக்கு 2 டபுள் மைண்ட் இருக்குல்ல. ஓகே கூப்பிட்டு உங்களை இதுக்காடா அனுப்புட கொன்று வச்சுட்டியடா, காலி பண்ணிட்டியா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆள் வந்தால் நம்பி முடிச்சு வச்சுட்டிங்களா அப்படின்னு கூப்பிட்டு ஏதாவது சொல்லுவாரா, ப்ரோ இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஏதாவது இது பண்ணுவாங்களா, இல்லை ஓகேன்னு சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் போனோன்னு வந்தோன்னே சார் கூப்பிட்டோன்னே அவருக்கு படம் ரொம்ப உண்மையிலேயே அவர் மனம் திறந்து சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குது சார், ஒரு 4-5 கரெக்ஷன் சொன்னார், ரொம்ப மீனிங்ஃபுல்லான அற்புதமான இது. அவர் இத்தனை ஒரு அட்டக்கத்தி, பருத்தி வீரன், நிறைய படங்கள் இப்படியான தரமான வெவ்வேறு படங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு விஷயமாக அதை பண்ணி ஒரு ரசனையான ஒரு மனுஷனாக ஒரு தயாரிப்பாளர் இன்றைக்கி இருக்கிற ஒருத்தருடைய வாயால் அதை எனக்கு கேட்கும் பொழுது மிக அற்புதமாக இருந்துச்சு. நல்லா இருக்குன்னு அவர் சொன்ன அந்த வினாடியில் மெகந்தி சர்க்கஸ் ஆரம்பித்து முடிஞ்சதோடு நல்லா இருக்குது அப்படிங்கிறது நான் உயிர் தெழுந்தேன். இதுதான் உண்மை. அதுக்கு பிறகு இந்த படத்தை க்யூபில் போட்டுட்டு வெளில வரும்போது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி சார் தனியாக கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசினார். ரொம்ப ரீசனபுளான ஒரு படத்துக்கான இது என்னென்னலாம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம், அதுக்குள்ளார இந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப அட்வைஸ்ஃபுல்லான ரொம்ப கரெக்டான ஒரு அனலைஸாக அதை எனக்கு சொன்னார். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்க 2 பேர் கையில் அந்த படம் போனோன்னே ஒரு நிம்மதியாக பெருமூச்சுட்டு அப்பா சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒன்று கீழே இறங்கின மாதிரியான ஒரு தருணத்தை ஒன்று, அதே சந்தோஷம் அதே உற்சாகத்தை நீங்கள் தர வேண்டும்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.